சாதாரண ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல கரை பக்கத்தை நான் நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிடலாம். எப்போயுமே உங்கள் ப்ளவுஸில் உங்களோட ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரைட் சைடு எப்போயுமே எடுத்து கை வந்து மார்க் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கையில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கை இறக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் இது வந்து மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கை வந்து இறக்க வைக்கிறதுக்கு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு நான் மார்க் பண்ணுறேன். ஸ்லீவோட ரவுண்டு இப்போ இந்த இடத்துல வருது எனக்கு. இப்போ ஸ்லீவோட ஒயரை மார்க் பண்ணிட்டேன். ஒயரை மார்க் பண்ணிட்டு இந்த அடிக்கை சுற்றளவு இருக்கு இல்லையா, இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு எதனா ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸில் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக 6 இன்ச் வருது. அப்போ நான் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 6.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 6.25 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனை 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். நாலு பார்ட்டாக பிரிச்சுட்டு இது 1 2 3 இது 4வது பார்ட்டு. இப்போ இந்த 2வது பார்ட்டில் மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மேலே ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போ மேலே இங்கே நம்ம மார்க் பண்ண லைனு இந்த கோடு இந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணது இந்த ஜாயிண்ட் இது 3 வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இங்கே இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் ஆம்ஹோல் ஸ்கேல் இப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தையலுக்கு எப்பயும் எவ்வளோ விடுவோமோ 1/2 இன்ச்சு அந்தளவை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள கை குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட் பாயிண்டில் மேலே 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த லைனு இந்த பாயிண்ட்டு 3 ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பாயிண்ட்டு இதில் 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்டு இது 3ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளவுஸை வச்சு செக் பண்ண போகிறப்போ இப்போ எனக்கு கரெக்டாக ப்ளவுஸ் வந்து இந்த இடத்துல கரெக்டாக மார்க் ஆயிடுச்சு. ஸ்லீவு கட் பண்ணிடலாம். இங்கே சிசர் கட் போட்டு இந்த ஆம்ஹோல் சைடு சிசர் கட் போட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆம்ஹோல் பக்கம் குடஞ்சி வெட்டப்போகிறோம். ஆம்ஹோல் பக்கம் குடஞ்சி வெட்டிட்டு இங்கே அந்த சைடு ஃப்ரண்ட் சைடையும் ஃப்ரண்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். அடுத்து பேக் பார்ட் கட் பண்ணிடுவோம். இந்த கரைப்பக்கு பகுதியும் இந்த ஸ்லீவ் வெட்டின பார்ட்டையும் நான் மடித்து போட்டேன். கீழே அனீவனாக இருக்கிறது ஈவன் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டேன். சிங்கிள் கிளாத் ப்ளவுஸ்னால் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதோட டாட் பிடிக்கிறதுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட முதுகு பக்கம் உயரம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட கரெக்டான அளவு. ஒரு 1/2 இன்ச் அவங்களுக்கு நான் மேலே ஏற்றிக்கிறேன். தையல் கூட சேர்த்தே அதை நான் ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா
கரெக்டாக நெக்கு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கோட தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாடியில் உடம்போட அளவு கரெக்டாக இந்த இடத்துல வருது. இந்த இடத்த நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரையும் இதையும் ஒன்றா பிடிச்சிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷோல்டரை இதையும் ஒன்றா பிடிச்சிட்டு மொத்த உயரம் இங்கேருந்து மொத்த உயரம் எவ்வளோ வருதோ அந்த மொத்த உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்ஹோல் வரைகிறதுல வந்து டவுட் இருக்கிறவங்க ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆம்ஹோல் வந்து எந்த மாதிரி அளவெடுத்து வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கிறேன். சென்டர் எடுத்துகிட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிட்டு ஆம்ஹோல் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக எனக்கு 6.5 வரணும். ஏன்னா நம்ம ஸ்லீவோட ரவுண்டு வந்து 6.5 எடுத்தோலையே அதே தான் நம்மளுக்கு ஆம்ஹோலுக்கு வரணும். கரெக்டாக எனக்கு ஒரு பாயிண்ட் கூட வருது. கரெக்டாக 6.5க்கு ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டாக 6.5 வந்து எனக்கு மார்க் ஆகுது. 6.5 வந்து மார்க் ஆகுது எனக்கு. அடுத்து கழுத்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம பாடி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளவுஸை நார்மலாக எப்படி ஃபோல்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் சைடும் இந்த இந்த நெக் பார்ட் இருக்கு இல்லையா அதுவும் வச்சுட்டு ஒரு தடவை லைட்டாக நம்ம ஒரு செக்கிங்காக கரெக்டாக வெட்டியிருக்கோமா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக இதை மார்க் பண்ணி இது வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கோம். பேக் பார்ட் வெட்டிடலாம். வெட்டினதுக்கப்புறமா இங்கே நம்ம மடித்து தைக்கிற இடத்துல இடுப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிடுறேன். இங்கே நம்ம கரெக்டான பாடி லெவலில் ஒரு பேக் சைடை வச்சு ஃப்ரண்ட்டை ட்ரா பண்ணி எடுத்துருவோம். இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. ஃப்ரண்ட்டு ஹைட்டை கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து கீழே டாட் வரல இருக்க ஃப்ரண்ட்டு ஹைட்டை மார்க் பண்ண ஃப்ரண்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். பாயிண்ட் டு பாயிண்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் எனக்கு டாட்டோட வித்து வந்து 3/4 இன்ச் அப்படி தான் இருக்குது. ரொம்ப சின்ன பஸ்ட் அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி 3/4 இன்ச் வரும். அதனால் நான் 2 பக்கமும் 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் டாட்டோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். டாட்டோட நீளம் வந்து ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து நான் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸோட நீளம் வந்து எனக்கு 2 இன்ச் இருக்குது. அதனால் நான் 2 இன்ச்சு அங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு மேலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை 2 சென்டராக டிவைட் பண்ணி அதில் ஒரு சென்டர் டாட் அளவு பிடிச்சிக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் கிட்ட எனக்கு சென்டர் டாட்டு 3 இன்ச் இருக்குது ப்ளவுஸில். அந்த சென்டர் டாட்டு 3 இன்ச்சையும் நான் ப்ளவுஸில் இருந்து அளந்து ஆம்ஹோல் சைடில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸில் பின்பகுதியில் ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு 1 இன்ச் பின் பக்கம் மார்க் பண்ணி அதை நான் மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸில்
இந்த 3வது குக்கி 4வது குக்கி போட முடியாத ப்ராப்ளம் வர்றது வந்து இந்த இடத்துனால தான். இதில் சென்டர் டாட்க்கு அப்புறம் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த பகுதியை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் டாட் வர்ற இடத்துலலாம் நான் சிசர் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் சென்டர் டாட் வர்ற ஒரு இடத்துலையுமே சிசர் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டியோட நீளம் எனக்கு 8.8 இன்ச் வந்திருக்கு. 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் இந்த மேலே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் இதுக்கு அளவை தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பேக் சைடு எடுத்துக்கிறோம். எப்போயுமே இந்த பட்டிக்கு அது எனக்கு 2.25 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். இது பேக் பார்ட்டுக்கு மட்டும்தான் ப்ளவுஸில் இருந்து அளவு எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவே எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சு வருது எனக்கு ப்ளவுஸில். அந்த 2.5 இன்ச்சோட தையலுக்கு சேர்த்து 3.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஒரு 1/2 இன்ச் மட்டும் குடஞ்சி வெட்டிக்கிறேன். இப்போ கிராஸ் பீஸும் வெட்டி எடுத்துக்கிறேன். பார்ட் 2ல் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம்.